எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் குலசாமி கோயிலுங்க, ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். எங்கள் வீட்டு முன்னாடியே தாங்க கோயில். அவங்கவுங்க வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு விரதம் விடுறாங்க, விரதம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் போய் விரதம் விட்டுருவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கோயிலுக்கு போய் நாங்கள்லாம் வீட்டில் அம்மாவங்க சமையல் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளை எல்லோரும் மொத்தமாக போய் எல்லா கோயில்லையுமே போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு, அப்புறம் தோட்டம், காடு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அங்கேயெல்லாம் போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வருவோம். காப்பு கட்டுக்கு அதே மாதிரி தாங்க. காப்பு கட்டு கோயிலுக்கு போய் வச்சு விட்டு சாமி கும்பிட்டு வருவோம். தோட்டம், காடு எல்லாமே வச்சு இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சுங்க. அப்படி யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும் பாருங்க. அப்போ குட்டி பாப்பா காய் சொல்லுது பாருங்கள். எங்கள் தெருவே அமைதியாக இருக்குது. இங்கே நம்ம வீட்டு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இடம் நல்லா விலாசமாக இருக்கா. இங்கே தான் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு டான்ஸ் போட்டி, மற்ற விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சு நல்லா இருக்குங்க. வட்டம் வருஷம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த தெருவில் ஃபுல்லாக விளக்கேற்றிட்டாங்க. இந்த பெரிய வீடு எங்கள் சித்தப்பா அவங்க வீடு தான். அமைதியாக இருக்குது பாருங்கள், இருட்டாக இருக்குது. இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த வருஷம்தான் ஊரில் இருக்கேன். விளக்கேற்ற முடியல. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தங்கச்சி குட்டி பையனை தூக்கிட்டு வந்துச்சுங்க. அவங்க கூட கொஞ்சம் வம்பிழுத்துட்டு சரி உள்ளே போங்க வர்றேன் அப்படின்னு பாருங்கள். குல்லாவை போட்டு பேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அவனும் குல்லாவை போட்டு தூக்கிட்டு வந்துருச்சு. எங்கள் சித்தி உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே போக சொல்லிவிட்டு அப்படியே வர்றேன்ப்பா அப்படின்ட்டு வந்தேன். டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி. அவராக சாப்பிட மாட்டார் தாத்தா. யாராவது ஊட்டி விடணும். எங்கள் அவ்வா தான் எங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடு டிஃபன் எதாக இருந்தாலும் ஊட்டி விடுவாங்க. அவங்கள குளிக்க வைக்கிறது எல்லா வேலையுமே எங்கள் அவ்வா தாங்க பார்ப்பாங்க. இப்போ 9 வருஷமாக அவரோட வேலையை கூட அவர் செய்ய மாட்டார், நடக்க மாட்டார். யார் வந்தாலும் தங்கச்சி இவங்க வந்தால் சித்தி நான் யார் வந்தாலும் சாப்பாடு ஊட்டி விடுவோம். தம்பி சித்தி பையன் வருவான், அவன் வந்து ஊட்டி விடுவான். எல்லாருமே ஆள் ஊட்டி விட்டுக்குருவாங்க சாப்பாடு. நல்லா பேசுவார், ஆனால் நடக்க மாட்டாருங்க. எந்திரிச்சு அவராக நிற்க மாட்டார். கட்டிலேயே தான் படுத்துக்கிட்டே தான் இருப்பார். கொஞ்சம் நேரம் உட்காருவார், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தங்கச்சி வந்துருச்சுங்க. குட்டி பையன் கூட வம்பிழுத்துக்கிட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டான். வம்பாக ஊட்டி விட துப்பி விட்டான் பாருங்கள். ரெட்டை குரும்பி போட்டுக்கிட்டு பாருங்கள், கத்திக்கிட்டு இருக்கான் ஆய் ஊயின்னு. ஆளுக்கு கூட்டமாக இருந்தால் தான் அமைதியாக இருக்கான். நாங்கள் யாருமே இல்லாமல் அவங்க அம்மா மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அழுதுகிட்டே இருப்பானா. ஏன்னா அவங்க வீட்டில் நாத்தனா பிள்ளைய அவங்க அத்தை பிள்ளையெல்லாம் நிறைய இருக்காங்களா. ஒரே ஜாலியாக கஜன்னு தூக்கி பிள்ளைய கலகலன்னு இருக்கும் வீடு. அமைதியாக இருந்தால் அவனுக்கு எப்படியோ இருக்கும் போல் இருக்குது. அழுதுகிட்டே இருப்பாங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு தங்கச்சி. சாப்பாடு ஊட்டி விட துப்பி விட்டான். வாயிலே 2 போடு போடணும்னு ஜாலியாக 2 கொஞ்சம் அடிச்சுட்டு பாருங்கள் முழிக்கிறது மொழியே துப்பி விடுறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். தங்கச்சியுமே வீட்டிலேருந்து வந்துருச்சுங்க. என் தங்கச்சியுமே அந்த பிள்ளையை வந்து கொஞ்சம் நேரம் பேசி குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுச்சு. நாங்களும் போய் சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 நாளைக்கு வீட்டில் ஆக்க மாட்டோம். எங்கள் பெரியவா இறந்தனால சம்மந்தக்காரவங்கள சேர்ந்து ஆக்கி கொடுப்பாங்க கடையில் வாங்கி. அதை சாப்பிட்டு வந்து தூங்க வேண்டிய ராம்குட்டியே ஃபேன் வாங்கி கொடு. ராம்செல்லாம் ராம்குட்டியே இல்லைனோடு சாமி எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.